ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. வீட்டில் மிட் டேல இருக்கும். ஸோ எந்தெந்த வேலைகள் வந்து லேகாக விட்டுட்டு வந்திருக்கீங்களோ அந்த ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு சூப்பராக நடக்கும். இனி நடக்க போகிற ஒர்க்குகளும் இனி நாளைக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்கும். ஸோ தைரியமாக சந்தோஷமாக எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு பேர்டன் சுமக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. ஓகேங்களா? எதுவுமே வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இல்லையா? நம்ம எதுவுமே ஒரு 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 திங்கிங்கே ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒரு பீப்புளோட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செய்வாங்க. அதில் ஏதாவது ஒரு லேக் ஆச்சுன்னா அடுத்து ஒன்று. ஏன்னா மைண்டு வந்து ஒரு ஒரு இதாகவே இருக்காது. ஏன்னா எதை பண்ணலாம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம லைஃப்பில் எதை அச்சீவ் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருக்குது, எதை நான் அதுலேருந்து சால்வ் ஆகணும், எந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும், அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் கூட மாட்டிக்கிட்டு அதை விட்டு அவங்களுக்கு வெளியே வர வழியே தெரியாது. ஆல்ரெடி ஒரு ட்ராப்ல இருப்பாங்க. இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வரதுக்கே சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும்போது இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து எப்படி வருது? எல்லாம் சேர்ந்து குழம்பி அவங்கள அப்படியே உள்ள அமிழ்த்தி போட்டுரும். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நிறைய பேர் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறதுல அடுத்து என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பலவிதமான குழப்பங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு சில படிப்புகளில் வந்து தோல்வியாக இருக்கு. அதுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுவோன்னு தோணாது. அதை தாண்டிட்டு இன்னும் வேற அங்கே இங்கே அப்படியே ஒரு டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் மைண்டு. மக்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோடைய திங்கிங் வந்து அது மாதிரி தான். இது அதில் இன்க்ளூடிங் நானும் தான். எல்லாருமே அப்படிதான். இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேஸுக்குன்னு ஆரம்பிச்ச ஒரு க்ரீம் வாங்கி போட்டால் கூட இந்த க்ரீம் நல்லா இருக்கு அப்படி 2 நாள் போடுவோம். அதுக்குள்ளே நம்ம வேற ஒன்று பார்ப்போம். இல்லை இதை விட அந்த க்ரீம் நல்லா இருக்குனாங்க, அப்போ இதை தூக்கி போடாது. அப்போ எதுக்குமே ஒரு டைம் பீரியட் கொடுக்குறது. ஒரு லைஃப்பில் ஒரு காரியங்கள் நடக்குன்னா ஒரு டைம் பீரியட், இந்த விஷயங்கள் இது நடக்கும், இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்போம், இது கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நம்ம எல்லாத்து விஷயங்களையும் நம்ம வைக்கிறோம். நம்ம எத்தனை பேர் வைக்கிறோம்? அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. நமக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்மளால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நம்ம வாழ்க்கையை வாழணும். எதுக்குமே ஒரு குறிக்கோளே இல்லாமல் ஒரு எய்ம்லெஸ் லைஃப் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் வாழ்வாங்க. யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. உங்கள் சொசைட்டி ஆகட்டும், உங்கள் பிள்ளைகள் ஆகட்டும், உடைய குடும்பம் ஆகட்டும், எதை பற்றியுமே கவலை. இது நான் வாழ்க்கை, என் இஷ்டம், எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன், நீ சஃபர் பண்ணுறியா பண்ணிக்கோ, எனக்கு என்ன இருக்கு, நான் நல்லா இருக்கேனா, அப்படி ஒரு எய்ம்லெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு என்ன? கடைசியில் வெறும் சோகமும் கண்ணீரும் மட்டும்தான். ஒரு நாளும் எந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு சால்வ் ஆக போகிறதில்ல. அது அப்படியே தான் நிற்கும். ஒரு ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு பையன் வந்து லைஃப்ல எல்லா காரியங்கள் செஞ்சாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாரா, ஒரு சாமியார்ட்ட போய் ப்ரே பண்ண போனான். சொல்லிட்டு சாமியார்ட்ட சொன்னாராம், சாமி இந்த மாதிரி நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு உடனே சாமியார் உடனே அவனை அப்படியே பார்த்தாரமா என் கூட அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு ஒரு ஆத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனாராம். ஆத்துக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணாராம், அந்த ஆள் அந்த சாமியார் அவனை தலையை அமுத்தி அந்த ஆத்துக்குள்ளே அமுக்குனாராம். அமுக்குனப்போ அவன் பயங்கரமாக மூச்சு திணறி கையை காலெல்லாம் அடித்து அப்படியே இது பண்ணாராம். பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் டக்குன்னு கையை எடுத்துட்டான். அந்த பையன் அந்த ஆற்றுலேருந்து மேலே நிமிர்ந்து வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து கேட்டானா அந்த சாமியார்கிட்ட, என்னையா நீங்கள் பண்ணுறீங்க, நான் உங்களை எவ்வளோ நம்பி வந்து என்னுடைய பிரச்சனைகளை சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை போய் தண்ணிக்குள்ளே மூழ்கி அடிக்க பார்த்தீங்க, நான் செத்து போயிருந்திருப்பேன் காற்று கிடைக்காம அப்படின்னு சொன்னாரா. அப்போ அந்த சாமியார் கேட்டாரா, நீ அந்த தண்ணிக்குள்ளே முழுகினப்போ எதை தேடுன அப்படின்னு கேட்டாரா. கேட்டப்போ அந்த சாமியார் சொன்னாரா, அந்த பையன் சொன்னானா, அந்த மாதிரி வந்து நான் வந்து காற்று தேடுறேன். அப்போ உன்னுடைய குறிக்கோள் முழுசாக என்னவா இருந்தது, அந்த காற்று எனக்கு எப்படியாவது வேணும், எனக்கு ஒரு ஆக்சிஜன் வேணும், நான் இதை விட்டு தப்பிக்கணும். அப்போ உன்னுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது, உனக்கு தேவை என்னன்றதை நீ தெரியலையா, அதுதான் உன் வாழ்க்கையில உன்னோட தேவை என்னன்றதை பாரு. அந்த ஒன்றை மட்டும் நீ குறிக்கோளாக வச்சுட்டு நீ உன்னோட லைஃப்பை மூவ் பண்ணனா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சாமியார் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாராம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல கூட இல்லை. நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்மளையும் நிறைய சாமியார்கள் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கினாதான் இல்லை நம்மளுடைய நிலைமைகள், நம்மளுடைய நிஜம் என்ன, நம்ம என்னத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். சில நினைப்பாங்க, நான் வீடு வாசல் சொத்து பொருள் அதெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், என் பிள்ளைங்க ஒருத்தன் அங்கே படிக்கிறான் இங்கே படிக்கிறான் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கான், எனக்கு என்னங்க கவலைன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது. அவங்க தான் ஃபுல் கவலையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டோன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையவே கிடையாது. லைஃப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம நம்மனா நான் எனக்காக என்ன செஞ்சுருக்கேன், நான் என் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன செய்வேன். என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறது அது என்னுடைய கடமை. என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை மாதிரி ஆகிடும். ஏன்னா அது ஒரு நம்மளுடைய ஒரு கலாச்சார கடமை. அது ஃபாரின்ல அப்படி இருக்காது, பட் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கலாச்சார கடமை ஆயிடுச்சு. பட் ஆனால் அது உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களா? கிடையவே கிடையாது இல்லையா. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும்ல. நமக்குள்ள பலவிதமான ஆசைகள் இருக்கும். நான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளாகணும்னு நினச்சிருப்போம். நம்மளுடைய கனவுகள் இருக்க வைப்போம்.
எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒர்க் பண்ணவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஒரு 47 ஆயிரம் ஆகும்போது அவர் ஒரு டக்குனு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கேமரா வாங்கினாரு. கேமரா வாங்கிட்டு போயிட்டு ஊரா அதாவது கன்ட்ரியா எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா அவருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப, ஃபோட்டோகிராஃபிக்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய எய்ம் என்ன, அவருடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம், என் குடும்பத்துக்காக நான் உழைச்சிட்டேன், இப்போ என்னுடைய சந்தோஷம் என்ன, அதை நான் தேடுறேன், அது என்னுடைய வாழ்க்கையோட கோலா நான் பார்த்து நான் என்னுடைய சந்தோஷத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம் இல்லை இல்லையா? நம்ம எதை பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான மனநிலையில அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நான் அடிக்கடி பார்க்குற விஷயங்களா, எங்கேயாவது ஒரு சில தவறுகளோ ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதை கடந்து போறது ரொம்ப ஈஸியா கடந்து போறோம் இல்லையா? முடிஞ்சா என்ன பண்றோம், ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு, ஹாய் நண்பர்களே, நான் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகும்போது இந்த விஷயத்த பார்த்தேன் பாருங்க, முடிஞ்சா அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போயிடும் இல்லையா? அங்க என்ன பிரச்சனை, நம்மளால அந்த பிரச்சனையை ஏதாவது சால்வ் பண்ணியிருக்க முடியுமா? நம்ம அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்குள்ள நமக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்காக நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மற்றவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு பார்வையாளர்களா இருந்து அவங்க பண்ற தவறுக்கும் நம்ம கைத்தட்டி என்கரேஜ் பண்றோம், அவங்க நல்லா பண்ணாலும் நம்ம என்கரேஜ் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே ஒரு எய்ம் கிடையாது இல்லையா? நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், அவங்க தப்பு பண்றாங்க நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க தவறான வார்த்தைகள் பேசுறாங்கன்னு தெரியும், அவங்க தவறான வாழ்க்கைக்குள்ள போறாங்கன்னு எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம், தூரமா நின்று கைத்தட்டி சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த ஓரமா நின்று பந்து பொறுக்கி போட்டுட்டு இருப்பான் பாரு, அவனை குறை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, நீ பந்து ஒழுங்கா பொறுக்கி போட்டிருந்தானா அவர் ஒழுங்கா சிக்ஸர் அடிச்சிருப்பாரு, நீ தான் காரணம், நீ தான் அந்த இடத்துல சரியா இல்லை, நீ அங்க நின்னதால தான் அவர் அடிக்கல, இப்படி ஏதாவது ஒரு குறை அடுத்தவங்க மேல போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம குறை என்ன, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம செய்தது தவறா சரியா நம்ம ஒரு நாள் யோசிக்கிறதே இல்லை. வாழ்க்கையில எப்பவுமே சொல்லு, யாரா வேணா இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க எதை அச்சீவ் பண்ண விரும்புறீங்க, எதை எதிர்பார்க்குறீங்க, நம்ம நல்ல விஷயங்கள், நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்கள், நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போறோம், என்ன சொல்லிட்டு போறோன்றதை மறக்கக்கூடாது. வாழ்க்கை அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனைகளா எடுத்து போட்டு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம கடைசியில நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, இதுதான். அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க வாழ்றீங்களா? நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய குறிக்கோளை நீங்க அச்சீவ் பண்றீங்களா? உங்க லைஃப்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த எய்மை நீங்க தொட்டுட்டீங்களா? இல்லவே இல்லையா? வயசாகி போயிடுச்சு, என்னங்க இனிமே என்னங்க பண்றது அப்படி யோசிக்கீங்க? கிடையாதுங்க. திறமை இருக்கிற இடத்துல வயசே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்பார்ப்புகள் என்னன்றது மற்றவங்களை பார்க்காதீங்க. மற்றவங்களுக்கு நீங்க ஒரு வேடிக்கை பொருளா தெரிகிற மாதிரி நடந்துடாதீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்தது அழகான வாழ்க்கை. எத்தனையோ பேர் இந்த ஒரு வாழ்க்கை இல்லாம எவ்வளவு உயிருக்காக போராடிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது, தினந்தோறும் மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அங்கேயும் ஏக்கத்தோடு எத்தனை பேர் வாழ்றாங்க தெரியுமா? கடவுள் நமக்கு இவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளவு நன்றியா இருக்கிறோம். தலகணத்தில் ஆடுறோம் இல்லையா? யாரை வேணாலும் பழிச்சு பேசுறது, என்ன வேணாலும் பேசுறது, என்ன வேணாலும் சொல்றது, என்னை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்றது, இதுதான் நம்மளாம் ரொம்ப திமிரா நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த திமிரை கடவுள் நினைச்சா ரொம்ப ஈஸியா அடக்கலாம். அது ஆனால் சிலருக்கு புரியறதில்லை. ஆடும் வரை ஆடுங்கள் அப்படின்ற மாதிரி போகுது. முடிஞ்சா என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தர் சொல்லுவா தெரியுமா, வாழு இல்லைன்னா வாழு, நீ வாழு. நீ வாழணுன்றதுக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீ கெடுக்காத, மற்றவங்களுடைய இமேஜை கெடுக்கணும்னு ட்ரை பண்ணாத, மற்றவங்களுடைய தரத்தை நீ குறைக்கணும்னு நினைக்கிறியா? அதுல என்ன சாதிச்சிட போற? ஒருவேளை சாப்பாடு நீ நிம்மதியா சாப்பிட்ருவியா? சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? ஒண்ணுமே இல்லை. ஏன் அதை யோசிக்க மாட்டேங்குது? மோஸ்ட்லி இது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் மோஸ்ட்லி சொல்றது நம்முடைய பொது வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்முடைய சோசியல் மீடியாவில் இருக்கிற மக்களுக்கும் சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. யாரை பத்தியும் கவலைப்படாம அடுத்தவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட யோசிக்கிறதே கிடையாது. புரியுதா? ஆனா சும்மா இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துறது, பேசுறது, நீங்க பண்றது தவறுங்க, ஏன் பயப்படுறீங்க, எதுக்காக பயப்படுறீங்க? நம்ம என்னைக்குமே நம்மளாதான் வாழணும். நான் இதுதான் என்ன சரி என் மேல வாரி இறைச்சாலும் சரி, நான் என் நடுநிலையை விட்டு மாற மாட்டேன். அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை இல்லையா? நமக்கே தெரியுது அது தப்புன்னு, கண்ணெதிரே நமக்கு நல்லாவே புரியும் இது தப்பு தான், இது செய்யறது தப்பு தான். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், கைத்தட்டி அதை என்கரேஜ் பண்றோம் இல்லையா? நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு அதுதான். வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது சொல்லும், ஒரு குறிக்கோளோட இருங்க, கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த குறிக்கோள் இந்த நல்ல விஷயங்களாகட்டும், நீங்க செய்யற படிப்பாகட்டும், குடும்ப விஷயங்களாகட்டும், சோசியல் காசுக்குள்ள விஷயங்கள் எதானாலும் இருக்குது. ஒரு சோசியல் ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஒரு சோசியல் மீடியால ஒரு தவறு நடக்குது, நான் இதை தடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க குறிக்கோளோட பண்ணுங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களால முடியும். நீங்க ஒரு ஆள் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க, பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். எல்லா விஷயங்களும் சரி, குடும்ப வாழ்க்கையிலோட எத்தனையோ பேர் மனம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிப்போய் என்னால எதுவுமே பண்ண முடியல, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எல்லாமே இருளா இருக்கு, எந்த பக்கம் போனாலும் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சந்தோஷமே இல்லை, ஏதோ லைஃப் ஏதோ வாழ்ந்தா போதும், ஏதோ கடவுள் கொடுத்துருக்க அந்த உயிரை அவன் எடுக்கிற வரைக்கும் வாழ்ந்தவன், தயவு செஞ்சு அப்படி நினைக்காது. உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் அழகான விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. அதை நீங்க யோசிக்கிறது இல்லை, அந்த பக்கங்களை நீங்க பாக்குறதே இல்லை. பார்க்காமலே கடைசி
பக்கங்களுக்கு வந்துடுறீங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு சில பக்கங்களை எழுதி வச்சிருக்காரு, அதை தேடி கண்டுபிடிங்க. அந்த தேடல் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். புரியுது? அதை இன்னொருத்தர் சொல்லி உங்களுக்கு எப்போது சொல்லி சொல்லி உங்களை இன்வைட் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள அந்த தேடல் இருக்குன்றதை யோசிங்க. கண்டுபிடிங்க. அந்த தேடலை கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையை அழகாக வாழுங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. மற்றவங்கள போய் நீங்கள் நல்லது பண்ணுற, மற்றவங்களுக்கு வந்து கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. என்ன சொல்கிறீங்க இல்லையா? அதே கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் சொல்கிற இந்த மாதிரி கருத்துக்களை வந்துட்டு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க. நான் எப்பவும் அந்த மாதிரி சொல்லலை. இது வந்து எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இருக்கா? நான் யாரையும் பர்டிகுலர் பண்ணி யார் பேரையோ எதையோ மென்ஷன் பண்ணது. ஸோ நீங்களா போய் அதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நான் அப்படி கனெக்ட் பண்ணி சொல்லலை. அதனால இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கிறேன். தம்பி வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் கொஞ்சம் ஃப்ளைட்டு அவரோட பாக்ஸ் எடுக்க டிலே ஆச்சு, பட் வந்துட்டாரு. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கட்டும். வாழ்க்கையில எதுக்கும் ஒரு குறிக்கோள், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அதை மட்டும் பார்த்து ஓடுங்க. எதையும் வழியில எது வந்தாலும் டைவர்ட் ஆகாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. என்னால முடியும்னு மட்டும் நினைக்கிறீங்க. கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? சந்தோஷமா இருங்க. லவ் யூ ஆல். பை. டேக் கேர்.